இப்போ நேரம் 4:20. பனிப்புகார் நுவரெலியா பகுதியை சூழ்ந்து பிடித்திருக்கிறது. குளிரும் பயங்கரமாக இருக்கிறது. Sir? Oh, you are going to sleep? Okay. எப்படி? எப்படி? எங்க எடுங்க. இந்த அரும்பு நீங்க கிளற அரும்பு காட்டுங்க பாப்போம். இது உங்களுக்கு பொருத்தமான நாங்க இருக்கிற குழம்பு இந்த குழம்பு எப்படி வரும் காட்டுங்க. இதுதான் இருக்கணும். இப்படி தான் எடுக்கணும். இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கணும். இதெல்லாம் அரும்பு ஊத்திக்கணும். மரல ஒண்ணு அங்க எடுத்துக்கிட்டு. லக்ஷாவுக்கு மட்டும் தெரியுமா? பழகுறாளா? ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க. உங்களுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய வாக்கள் இருக்கு. இந்த லைட்ல இருக்காங்க. அங்க இருக்காங்க ஒரு 30 குடும்பம் சின்ன அட்டுங்கல்ல. அட்டா? அட்டு நகத்துல அட்டு வச்சிருக்காங்க. அது எவ்வளவுல? அது அங்க மட்டும் பண்ணி இருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அது வேற சின்ன சின்ன வீடு தான். இந்த மாதிரி தகரத்துல அடிச்சு தான் அடிக்கிறாங்க. இது லயம், அது அட்டு. ஆனா வாடிகள். அப்ப யாழ்ப்பாணத்துல மீன் பிடிக்கிறவங்க கடற்கரையில வாடி போடுவாங்க. வாடி போட்டு படகு எல்லாம் வச்சு மீன் பிடிக்க போய் அதுல இருந்து போவாங்க. ஆம்பளைகள் தான் இருப்பாங்க அதுக்குள்ள. இது வந்து உங்களுக்கு வீடே குடும்பமே வாடிக்கை இருக்கு. இதுல என்ன தைல வாடின்னு சொல்றதா? இல்ல. அப்ப எஸ்டேட்ல அது சும்மா கிடந்த குத்து ஆளுங்களுக்கு வீடு வாசல் இல்லாம அது கொடுத்துருக்காங்க. அது பிளாக் எல்லாம் கட்ட வேணாம்ட்டாங்க. இப்படி பிளாக் சிமெண்ட் பிளாக் ஒன்றும் கட்ட வேணாம்ட்டாங்க. தற்போது இது கொடுத்துருக்காங்க. அது அவங்க எதிர்காலத்துல அதையும் தோட்டமாக்குவாங்களா என்னன்னு தெரியாது. போக சொன்னோன்னு போகணும். நீங்க அப்படி போக மாட்டீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு இருக்கிறதுக்கு. என்ன சரி, நான் ஒருக்கா கொஞ்சம் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்கலாமா? சரி, வாங்கோ, நீங்கள் சேர்ந்து வாங்கோ. ஐயா வாங்கோ சேர்ந்து. ஐயா வாங்கோ. எங்க இங்க வாங்கோ. அவர் வர்றாரு. எல்லா லயம் வீடுகளும் இப்படி நீட்டா இருக்குமா? இல்லைண்ணா, இப்படி ராதுண்ணே. நீங்க நீட்டா வச்சுக்கிறீங்க. வெரி குட். குளிர். நீங்க தான் கீழே கம்பளி போட்டுருக்கீங்க. அது யாருடைய வீடு? உங்களோட குசினி. நீளமான காணியை தான் இருக்கு. சொந்த சலியில் கட்டினீங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கும் வாக்கு போட போவீங்களா? யாருக்கு போடுவீங்க? வீட்டில் சொல்றவங்களுக்கு தான் போடுவோம். வீட்டை சொல்றவங்க உங்களுக்கு உதவி செய்யறவங்களா? எப்படி உதவி செய்யற ஆட்களுக்கு போடுவீங்க? என்னென்ன உதவி செய்வாங்க? எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லை. நாங்கள் போடுறது மட்டும் நாங்கள் போட்டு இந்த உதவி செய்வாங்க. எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, இந்த ஓட்டு போட்டோம் இது வந்து லெட்டியாக அதை போட்டோம் உங்களுக்கு சமைச்சு சொல்லி கொடுக்குறோம், அதை கொடுக்குறோங்கிறாங்க. எல்லாம் கொடுத்த போதுனாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு இந்த பம்பரகலை தோட்டத்தில்? என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு? கஷ்டம்னா நம்ம வேலைக்கு போகிறது. நாங்கள் வேலைக்கு போகிறதில்ல சார். மகன் சாப்பாடு கொடுக்குறாங்க. வீட்டில் யார் சாப்பாடு தராங்க? மகன். வீட்டில் இருக்கிறோம். ஆஸ்பத்திரி என்ன எங்கே போவீங்க? நுவரெலியா போவீங்க. இவரும் கூட ஐயா இங்கே இருக்கா? வாங்க ஐயா. நல்லது உங்களை சந்திச்சது. நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஒரு லயத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க வேணுமெண்டு. பொறுங்க. ஐயா வாங்க. நீங்கள் சும்மா கதைக்கிறேன். வாங்க ஐயா. ஐயாவுக்கு என்ன பெயர்? என்ன பெயர் ஐயா? சிவபெருமான் இல்லை, சிவபெருமாள். ஐயாவுடைய அப்பாவுக்கு என்ன பேர்? செல்லசாமி சிவபெருமாள். சொல்லுங்க, நீங்க இந்த முறை யாருக்கு ஓட் போடுவீங்க? ரைட், யோசனை இல்லை, சொல்லாமலும் இருக்கிறது நல்லது. போன முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு போட்டீங்க?
சொல்லக்கூடாதா? மறந்து போச்சா? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? சிவபெருமாள் தொழிலெலாம் ஒன்றும் இல்லை. நான் சுகம் இல்லாதவே வீட்டில் தான். வீட்டில் இருக்கிறீங்க. என்ன சுகம் இல்லை? மூட்டு மூட்டுவாத காய்ச்சல், முழங்கால் மூட்டு எல்லாம் மேலாது, இருதயம் மேலாது. சரி, நீங்கள் இந்த பம்பரகலை தானே உங்களோட இடம்? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அவங்களோட வைஃப் எந்த இடம்? கந்தப்பளை. அது மலையகம் தானா? நாய் குளிருக்கு அதில் நீங்களா கட்டிக்கிறீங்க? நாயை குளிருக்கு படுத்துருக்கேண்ணே. குளிப்பாட்டினீங்களா? அது விரும்பி படுத்துருக்கு அடுப்போடு. என்ன கடிக்குமா? என்ன இனம் இது? பிராண்டி ஸ்ப்ரிங் அப்படிங்க எழுது பிடிங்க. இதே உங்களோட பாத்ரூமா? குளிக்கிறது சுடுதண்ணி வச்சு குளிக்கிறது என்ன? ஒவ்வொரு நாளும் எரிக்கணும் சுடுதண்ணி வச்சு. ஆர் எல்லாருமே கிளம்பையில குளிர் காலத்தில் 3 நாளைக்கு தான் குளிக்கிறது. இது பிடிங்க, நான் எப்படிங்க? டிசம்பர் இப்போ அக்டோபர் மாதம் முடியுது, நவம்பர் டிசம்பர் இன்னும் குளிராக இருக்குமே. அப்போ விறகு கிடைக்குமா? அப்படி பெரிய பெரிய பேரலில் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு காட்டுக்கு போய் கொண்டு போகணும். எங்கே இருக்கு காடு? எவ்வளோ தூரம்? மலைக்காடு. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? அம்மா அங்கே வேலை செய்கிறா? அம்மா தோட்டத்தில் வேலை செய்கிறாவா? இல்லை. பென்ஷன். தோட்டத்தில் வேலை செய்வீங்க? எவ்வளோ காலம் வேலை செய்வீங்க தோட்டத்தில்? 26 வருஷம். சேமிப்பு ஒன்றும் இல்லையா? எவ்வளோ தந்தாங்க? அம்மாடியோ. அம்மாவும் தோட்டத்தில் வேலை செய்வீங்களா? எவ்வளோ பென்ஷன் வாங்கினீங்க? 5 லட்சம். ஒருக்கா தந்தாங்க. அந்த 5 லட்சம் என்ன செய்வீங்க? இது பேர பிள்ளைகளா? இது மகள் மருமகன் எல்லாரும் வேலை செய்கிறாங்களா இப்போ தோட்டத்தில்? என்ன வேலை? மரக்கறி தோட்டத்தில். இது உங்களோட வீடா? அப்போ இவங்களோட வீடு இவ்வளவு தான். இது கிச்சன். ரைட். இதுக்குள்ள கொஞ்சம் படிவா வீடு லாயம் குடியிருப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்குண்ணே. இதுக்குள்ள இல்லையா? உங்களோட அம்மாவும் இப்படி குடியிருப்பு காண்டிருந்தாவா? எங்கே இருந்தா? எப்படி வீடு? அது லயம் தானா? அதுவும் லயம் தான். அம்மாண்டி அம்மா நமக்கு அவ்வளோ தெரியாது. லைட்டில் தான் இருந்தாங்க. இப்போ நாங்கள் நம்ம அம்மாவுக்குன்னு கோட்டேஷன் காம்பரா அவங்க இருக்கோம். நாங்கள் சொந்தமாக லைட்டு வீட்டில் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன பேரம்மா? என்ன பேர்? பரமாயி. ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. தைல தோட்டத்தில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு? யாரு தெரியும்? ஒரு பாட்டு ஒன்று பாடு. ஏதாவது ஒரு பாட்டு பாடியா? உங்களோட வரட்டா தம்பி? அம்மா, அக்கா, தங்கச்சி எப்படி கூப்பிடுறது? தங்கச்சின்னு கூப்பிடுவோம். நீங்கள் ஸ்டைலில் கொழுந்து எடுக்க போகிறதா? எவ்வளோ காலமாக இந்த கொழுந்து எடுக்கிற வேலை செய்வீங்க? நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வரேன். உங்களை ஒரு ஆளை பார்க்க வேணும், செய்கிற தோட்டத்தில் பார்க்க வேணும். நீங்கள் வேலை செய்கிற தோட்டத்தை நீங்கள் காட்டுவீங்களா? வாங்க, உங்களை காய்ச்சிட்டு போவோம். எவ்வளோ காலமாக தான்? 14 வருஷமாக நீங்கள் தையில கொழுந்து எடுக்கிறீங்க. எத்தனை வயசில் வேலை செய்ய தொடங்கினீங்க? எத்தனை வயசுல அம்மா வேலை செய்து? 25 வயசில் தையில கொழுந்து எடுக்க தொடங்கினீங்க. இவர் உங்களோட மகனா? சொந்த தம்பியா? ஒன்றோட தம்பியா? சரி. அப்போ நீங்கள் மரி பண்ண முன்னமே தையில கொழுந்து எடுக்க தொடங்கிட்டீங்க. மரக்கறி தோட்டத்தில் வேலை செய்யுங்க. இங்கே தான் மரக்கறி தோட்டம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? பம்பரகலை. பம்பரக்கலை இல்லை, பம்பரக்கலை. இவர் மகனா? இவங்கட மாப்பிள்ளையா? வாங்கோ. அவரெல்லாம் வடிவா தோஞ்செல்லாம் நீட்டாக இருக்கிறார். அவர் நீட்டாக இருக்கிறார். சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2. மாப்பிள்ளை எங்கே வேலை செய்கிறார்? மரக்கறி தோட்டம். நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கிறீங்க 2 பேரும்.
சந்தோஷம். அவள் இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க. படிக்கிறீங்களா? பிள்ளைகள் படிக்கிறேன் இல்லைங்க, பக்கத்தில் இல்லைங்க, படிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பேர்? எம்.ஜே. சீலன். பம்பரக்கலை தானே உங்களிடம்? இதே டவுன்டா? நுவரெலியா டவுன். நுவரெலியா டவுன்லேருந்து 4 மைல் வருமா? 2 கிலோமீட்டர். அப்போ இது ஒரு நகரத்தில் இருக்கிற லயன் குடியிருப்பு. லயம் என்றும் சொல்லலாம். லயம் குடியிருப்பு, நகரத்தில் இருக்கிற லயம் குடியிருப்பு. இப்போ இந்த பம்பரக்கலை இந்த லயம் குடியிருப்புக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் இருக்குது? ஓரளவுக்கு 320 குடும்பம் இருக்கிறாங்க. 320 குடும்பத்தில் எத்தனை பேர் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க? மரக்கறி தோட்டமோ தேயிலை தோட்டமோ? தேயிலை தோட்டத்தில் 50 பேர் தான் வேலை செய்யும். நீங்கள் எந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தீங்க? தம்புரு. தம்புரு அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் உங்களுக்கு யார் பாஸ்? யார் உங்களுக்கு பெரிய ஆள்? அங்கே நீங்கள் அந்த தொழிலாளராக இருக்கு தெரியாது. நீங்கள் தொழிற்சங்கத்தில் எதுலேயும் இல்லையா? தம்புரு உங்களுக்கு வேலைக்கார கம்பெனி லபுகலை. அப்போ தம்புரு என்ன? மொத்தத்துக்கு எடுத்து செய்கிறாங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ காசு தருவாங்க ஒரு நாளைக்கு? 20 கிலோ எடுத்தால் 1350 ரூபா. சரி, எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற 2 கிலோ 3 கிலோ எடுத்தால் எக்ஸ்ட்ராவாக 50 ரூபா தருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 3 கிலோ எடுத்தால் 150 ரூபா எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. 1350 ரூபா 20 கிலோவுக்கு தருவாங்க. 1500 ரூபா தருவாங்க. எத்தனை மணிக்கு வேலை முடியும்? 3:30 மணிக்கு முடியும். எத்தனை மணிக்கு காலையில் போவீங்க? 8 மணிக்கு மேலே நிற்பீங்க. 3:30 மணிக்கு வேலை முடியும். இப்போ இப்படியே பார்த்தா உங்களோட அம்மாண்டி அம்மா எல்லாரும் மலையில் வேலை செய்தாங்களா? தோட்டத்தில் தேயிலை தோட்டம்? எஸ்டேட்னா தேயிலை தோட்டம் தான். உங்களோட அம்மம்மா மாமி மாமா எல்லாரும் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்தாங்க. நீங்கள் எவ்வளோ வரையும் படிச்சுட்டு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய போனீங்க? ஆண்டு 11 வரையும் படிச்சிங்க. எந்த ஸ்கூலில்? முழுதா சொல்லுங்க அந்த பள்ளிக்கூடத்தின் பேர். பரிசுத்த திருத்துவ மத்திய கல்லூரி. அங்கே ஏலவழி இருக்கா? அணியேன் ஏலவல் படிக்க முடியல. வேலை அது நல்லது தானே. ஓலவல் வரையும் படிக்கிறது நல்லது தானே. அது என்னண்டு படிப்பு. சரி, இப்போ என்ன உண்மையாக இப்போ நான் இப்படி ஒரு பம்பரக்கலை லயம் குடியிருப்பை பார்க்குற பொழுது கவலையாக இருக்குது. அதை விட திகைப்பாக இருக்குது. எப்போ இந்த வாழ்க்கை முறை மாறும்? கடவுளுக்கு தான் தெரியும். எப்போ உங்களுக்கு இது உங்களோட சொந்த காணியா? எஸ்டேட் லேண்ட். அதாவது கம்பெனிக்கு தேயிலை தோட்ட கம்பெனிக்கு தான் சொந்தம். தேயிலை தோட்ட கம்பெனி தான் சொந்தம். கம்பெனிக்கு சொந்தம் இல்லைங்க. இது நகரசபா சேர்ந்து யாருக்கு? நகரசபா. நுவரெலியா நகரசபை தான் சொந்தம். நகரசபை. ஆனால் கம்பெனிக்கு சொந்தமான காணிகளும் வேறு இடத்துல இருக்கு. என்ன இது நகரசபை சொந்தம். அப்போ எப்போ உங்களுக்கு இந்த நகரசபை இந்த காணியை உங்களுக்கு சொந்தமாக தருவாங்க? தெரியல. நீங்கள் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து 350 குடும்பம் சேர்ந்து ட்ரை பண்ணலையா சொந்தமாக அவங்களுக்கு இந்த காணியை தெரிஞ்சு சொல்லி கேட்டு? எஸ்டேட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எடுக்கல. இப்போ சொந்தத்துக்கு தான் இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள் இங்கே இல்லையா? பணியிட்ட இருக்காங்க. எதில் பணியாண்டா? அப்படி பண்ணி போகணும். எதால இப்படி போகணும். வாரீங்களா என்னோட? கொஞ்சம் வாரம். தம்பி எங்கே போகிறீங்க? வீட்டையா? போயிட்டு வாங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள வீடு இங்கே பணியே இருக்கா? தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள வீடு இருக்கா இங்கால? எதால போகணும்? எதால போகும்? நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்களா ஸ்கூலில்? இதாலையா? அண்ணன் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க வீடு. எது வீடு? தம்பிவா கொஞ்சம் இருக்கு. கொழுந்துல எதில் ஒரு கொஞ்ச தூரம் காட்டுங்க. எந்த வீடு? இந்த வீடா? அப்பாங்க
இல்லையா அம்மாக்கள்லாம் தோட்டத்தில் வேலை செய்வாங்க. ஆமா, அவங்க போனா எனக்கு சரி. அப்பாவே எனக்கு தேயிலை தோட்டத்தில் கொழுந்து எடுக்கிற ஒரு அம்மாவை சந்திக்கேன். இந்த பணியில தான் போகணுமே. வாருங்களேன், இந்த அப்படியே முன்னாடி தான் இருக்கணும். எதென்று காட்டுங்களேன். அப்பாடியோ ஆமாடியோ, எவ்வளவு காலம் இப்படியே வாழ்ந்திருப்பான். தம்பி, 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 தங்கச்சி, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள் யாரும் அம்மாக்கள் யாரும் இருக்கிறாங்களா? இங்கே இல்லையா? எவ்விடத்தில் சந்திக்கலாம் ஒரு அம்மாவை? இப்போ இங்கேயா? இந்த வீடா? அதான் ஏரியா இது. அண்ணா, எனக்கு ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மாவை சந்திக்கவும் கதைக்கிறதுக்கு. எங்கே என்றால் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வரேன். ஓ, ஒரு வரமாட்டீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கால் வருத்தமா? எதால் போகணும்? இப்படி இறங்கியா? இப்படி போகணும். ஆ, ரைட். அம்மா, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற அம்மாக்கள் எங்கே இருக்காங்க? நிற்கிறாங்களா? தோட்டம் அங்கே இருக்கு. தம்பி, தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மாவை சந்திக்க முடியுமா? கொழுந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களா தோட்டத்தில்? ஒரு அந்த தோட்டத்துக்கு வரையிலுமா? கூப்பிட வேணாம், நான் தோட்டத்திலேயே போய் பார்க்க. அவ்வளோ தூரம்? வாசல் அது தேயிலை கொழுந்து கொய்கிற வேலைக்கார ஆட்களுக்கு அவங்க சம்பளத்தில் கழித்து கொண்டு கையில் கொடுப்பாங்க.
நீங்கள் எந்த தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க? உங்களுக்கு படிக்க விருப்பமா தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய விருப்பமா? படிக்கவா விருப்பம்? ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டீங்களா? எப்போ எடுக்கிறீங்க? அடுத்த வருஷமா? இப்போ எத்தனையாம் வகுப்பு? கிரேட் 4. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பம்பரகலை. எந்த ஸ்கூலில் முழு பேரை சொல்லுங்கள். ஆ, வித்யாலயம், தமிழ் வித்யாலயம். என்ன பேர் உங்களுக்கு? ஆ, லக்ஷா. ஆ, அப்பாட பேர்? விஜயகுமார் லக்ஷா. உங்களோட பேத்தியா? உங்களோட மகளின் மகள். ஆ, அம்மம்மா என்ன பாட்டி என்று சொல்லுவாங்களா? அம்மம்மாவா? ஆ, அம்மம்மா தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய தெரியுமா? தெரியாதா? பென்ஷன் ஆயிட்டீங்களா? பம்பரகலை தேயிலை தோட்டம். மலையா? மேலே கொஞ்சம் போவோமா? நுவரெலியா நகரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பம்பரகலை தேயிலை தோட்டமும் அதனது லயன் குடியிருப்பும் இவ்வாறு அழகாக காட்சி அளிக்கிறது. மலையும் மலையோடு தேயிலை தோட்டங்களும் பச்சை பசேல் என அழகாக இருந்தாலும் அங்கே வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய வீடுகள் இவ்வாறு தான் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். பார்த்த பொழுது உள்ளே போய் பார்த்தேன். நான் தான் தனியே வந்தேன். உள்ளே போய் பார்த்தேன். கவலையாகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள், அதே நேரத்திலே துயரமாகவும் இருக்கிறார்கள் இந்த வீடுகளிலே. அவர்களுடைய குடியிருப்புகள் அழகாக இருக்கின்றன. குடியிருப்புகள் என்று சொல்வதை விட குடியிருப்புகளை சூழ இருக்கிற மலைகள் அழகாக இருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னமும் பொருளாதார ரீதியாக, சமூக பொருளாதார ரீதியாக இன்னமும் பாரிய சவால்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கியவாறே இருக்கிறது. பம்பரகலை தோட்டம். நீங்கள் பம்பரகலை தோட்டத்தை சேர்ந்தவரா? எங்கே வேலை செய்கிறீங்க? தோட்ட வேலை செய்கிறீங்களா? எந்த தோட்டத்தில்? காட்டுங்க, திசையை காட்டுங்க, உங்களோட தோட்டத்தில் திசையை. ஓ, இந்த தோட்டமா? இது இதுவும் தோட்டமா? இல்லையே, கைவிட்டாங்களா? மழை காரணத்தால் இந்த தேயிலையெல்லாம் இல்லாமல் போய். நீங்கள் தோட்டத்தில் என்ன தொழில் செய்கிறீங்க? தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் என்ன தேயிலை கொண்டு பொம்பளைகள் எடுப்பாங்க. நீங்கள் சைடு வேலை, மருந்தடிக்கிறது வேறு அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு. உங்களோட லாயமா வீடு எது? குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்களா? என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் பார்த்திபன். பார்த்திபன். எத்தனை வயசு? எனக்கு 48 வயசு. 48 வயசு. உங்களோட அம்மா அப்பா அம்மாண்ட பேரன் பூட்டி எல்லாரும் இந்த பம்பரகலையில இருந்தாங்க? இங்கே உள்ளவங்க, பம்பரகலையில் உள்ளவங்க தான். சரியான மழை காலத்தில் ஆறு எதுவும் பெருக்கெடுத்தா இங்கால எதுவும் ஆறுகள் அப்படி தண்ணி எல்லாம் வெள்ளம் போயிடும், வடிஞ்சு போயிடும். பார்த்திபன், இன்னும் ஒரு நாளை சந்திப்போம். நன்றியா.
Bye.